Arunodaya Home Recipes. Comment, like, share. Hello viewers, welcome to this channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா பருப்பு உசிரி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாத இன்றைக்கி எங்கள் பாட்டி தான் அதை வந்து குக் பண்ண போகிறாங்க. பருப்பு உசிரி அப்படிங்கிற பேரை கேட்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், இது எங்கள் பாட்டியே எனக்கு அடிக்கடி எங்கள் ஆற்றுல வந்து இது எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். செய்யறது ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து சைடிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த ரசம், சாம்பார் இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் சைடிஷ்ஷாக இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். கூடவே வெறும் ஒயிட் ரைஸில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த பருப்பு உசிரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூட நம்ம இதை சாப்பிட்லாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ 1.5 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி குக்கரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. கூடவே மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா ஒரு 10-12 ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த பருப்பை ஆட் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது இப்போ நல்லா ஊறிருக்கு. இது பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றாத கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த விழுதை இட்லி தட்டில் எண்ணெயை தடவாத நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகே வியூவர்ஸ், பாருங்கள், நம்ம 15 மினிட்ஸ் ஸ்ட்ரீமில் வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு. இது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்ட்ரீமில் வேக வச்ச பருப்பை இந்த மாதிரி பொலன்னு உதுத்து வச்சுக்கோங்க. தென் இப்போ நம்ம பீன்ஸையும் வேக வச்சு எடுத்தாச்சு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகலாம். ஓகே வியூவர்ஸ், கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு போட்டு கொஞ்சம் கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுத்துக்கிட்டே இருங்க நல்லா. இது ஏன்னா பொன்னிறமாக மாறணும். அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தென் தேவையான அளவு பெருங்காயத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம உறுத்து வச்சுருந்த அந்த பருப்பையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் நல்லா வரப்போ நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. அது அந்த மாதிரி தான் வரணும். பாருங்கள், இப்போ அதை நம்ம நல்லா மர்ஜ் பண்ணி விட்டோம். இப்போ இது கூட இந்த வேக வச்சிருந்த அந்த பீன்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், பருப்பு உசிரி இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் until then, this is signing off, Arunodaya Home Recipes. Bye.